எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதிராம். ஸோ தமிழ் எப்படி தெரியாமல் சாங் பாடினான்னு கேட்குறாங்க. பாடுறதுக்கு மொழி இம்பார்ட்டன்ட் கிடையாது. எந்த மொழியில் வேணாலும் பாடலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ப்ராக்டிஸ் பண்ணி பாடினேன். டைலாக்ஸ் கூட அப்படி தான். நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணேன். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்களே. என்னோட தமிழ் கொஞ்சம் கம்மி, எனக்கு அவ்வளோ நல்லா வராது. ஸோ ப்ளீஸ் forgive me if I speak any mistakes in Tamil. So I played the role of hero's friend in this movie, குப்பன். ஸோ இந்த படத்தில் ஹீரோக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அது நான் தான். சின்ன வயசுலேருந்து அங்கேயே குப்பத்தில் வளர்த்து we grown up together basically. And it's a wonderful experience because it's like a different world. I don't know how this fishermen will live like in the world of fishermen and stuff like that, but it's been a wonderful experience exploring that world of Kuppam and the fishermen, the boys and all. You know, we used to play along, we used to speak a lot about fishing and stuff. So yeah, that's a wonderful thing. So the opportunity, Charan Raj sir gave me this opportunity to work in Tamil cinema. I don't speak Tamil, I'm a Telugu guy. Only for the purpose of this film I came to Chennai and I worked for this film and I went back to Andhra. Even today, for the sake of this audio function, I came to Chennai. So it's like a miracle. I don't know how I end up here, but I'm glad I did. And I'm looking forward to work more in Tamil cinema, and I hope I'll get opportunities and chances, and I promise I work hard in order to get those chances. And yeah, thank you for giving me this opportunity, and to all the media people and the elders who came here to bless us, thank you so much. Your support gives us so much strength, and yeah, thank you for giving me this opportunity. Thank you. ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த படத்துக்கு இணைக்குனராக மட்டும் இல்லாமல் பாடல்களையும் எழுதியிருக்கிறேன். பாடல் எப்படி எழுதுனேங்கிறது ஒரு இன்சிடெண்ட்டு தான். இந்த படத்துக்கு முதல்ல டம்மி லிரிக்ஸ் தான் நான் எழுதினேன். ஒரு பெரிய பாடலாசிரியர் வச்சு பாடல் எழுதுறதா தான் இருந்தாங்க. சார் வந்து டம்மி லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு போதுமான அளவுக்கு சிறப்பாக இந்த வரிகளே இருக்குது, அதனால் சுரேஷே பாட்டெல்லாம் எழுதிட்டோன்னு மிகப்பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இயக்குனர் சரண்ராஜ் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேவ் சரண் ஹீரோ ஒரு பியூரான ஸ்லேட்டு மாதிரி மிக சிறந்த ஒரு ஹீரோவாக வரக்கூடிய வருவார். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோ டிமாண்ட் இருக்குது. ஒரு பெரிய ஹீரோ கூட அரசியல் கட்சி ஆரம்பித்து நடிக்கிறதை விட்டுட்டு அரசியலுக்கு போகிறான்னு சொல்கிறாங்க. இந்த டிமாண்ட் இருக்கிற சமயத்தில் ஒரு 6 அடிக்கு அட்டகாசமாக உயரமாக பர்சனாலிட்டியோட ஒரு குவாலிஃபைடாக ஒரு ஹீரோ நமக்கு கிடச்சிருக்காரு. அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வருவார், வரணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். ஆதிராம் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அவருக்கு வந்து இந்த சினிமா மேலே உள்ள லவ் அதுதான் அவர் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கு. அந்த ஆர்வம் தான் வந்து மொழி தெரியலனாலும் அவரை வந்து இங்கே பாட வச்சுருக்கு, ஆட வச்சுருக்கு, பேச வச்சுருக்கு. இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் தெரியும் அவர் எவ்வளோ ஒரு ஃபயராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்படின்னாவே அவருக்கு அந்த சினிமா மேலே எவ்வளோ ஒரு காதல் இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். என்னோடய நண்பர் இசையமைப்பாளர் இலை ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர். ஆள் சாதாரணமாக இருந்தாலும் ஒரு கிண்ணசக்கெல்லாம் பண்ணி ஏற்கனவே சாதித்தவர், இன்னும் மிகப்பெரிய அளவில் சாதிப்பார். அவரும் வந்து இயக்குனரோடு சேர்ந்து நான் பாடல் எழுத ஒத்துக்கிட்டார். அதுக்கு நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஹீரோயின் ஒரு குட்டி தேவதை. அது ஆள் வந்து பார்க்கறதுக்கு தான் பூனை மாதிரி இருக்குது, புலி மாதிரி அதோடய பர்ஃபார்மன்ஸ் மிரண்டு போயிருக்கோம் நாங்களே. நாங்கள் வந்து ஒரு என்னப்பா ஒரு இப்படி ஒரு பொண்ணை போய் சூஸ் பண்ணிட்டோமேனு ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அதோட பர்ஃபார்ம் பார்க்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், நாங்கள் சும்மா சொல்லலை, அந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து ஒரு விருதுக்குரிய ஒரு நடிகை தான். கண்டிப்பாக விருது வாங்கும் இந்த படத்துக்கே அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் நண்பர் ஹைடு கார்த்தி ஒரு கானா பாட்டு ரேப் பாட்டு பாடுறதுலலாம்
அவர் அவர் ரேஞ்சுக்கு பாடவும் முடியாது, அவர் அளவுக்கு பாடவும் முடியாது, எழுதவும் முடியாது. செம்மையாக எழுதுவார், செம்மையாக பாடுவார். ஏற்கனவே செம்ம ஆகாது என்ற ஒரு பாட்டில் ஏகப்பட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவர் கையில் வச்சுருக்கிறார். கேமராமேன் ஜனார்தன் சார் எங்கள் டைரக்டரோட ஸ்பீடுக்கு வந்து இப்படிலாம் இவ்வளோ ஸ்பீடாக நான் நிறைய டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், நானும் படம் இயக்கியிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு இயக்குனர்கிட்ட வந்து இவ்வளோ ஸ்பீடான்றது எல்லாருமே ஸ்பீடாக பண்ணுவாங்க, வேகமாக பண்ணுவாங்க. ஆனால் விவேகத்தோடு சேர்ந்து வேகமாக இருக்குன்னா அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அதை நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்பீடு. அந்த ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்தது வந்து ஜனார்தன் சார். வந்து 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுங்கன்றப்போ அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட வேவ் லென்த்து அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜனார்தன் சார் எக்ஸலண்ட் சூப்பர் கேமராமேன். அப்புறம் என்னோடய நண்பர் ஃபைட் மாஸ்டர் திரு ஓம் பிரகாஷ் சார். ஒரே ஒரு ஃபைட்டு, அந்த ஒரு ஃபைட்டை நச்சுன்னு பண்ணி கொடுத்தாரு. அவர் ஏற்கனவே யாத்திசி ஃபைட்லலாம் வந்து மிரட்டியிருக்காரு. இது அவரை பற்றி ஒன்றும் நான் சொல்லிலாம் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அவர் எக்ஸ்ட்ரானரி ஃபைட் மாஸ்டர். மிக சிறப்பான அளவில் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் பெற்று பெரிய அளவில் வருவார், நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்குது. என் நண்பர் முத்து அழகர்சாமி சார், அவர் வந்து எனக்கு நண்பர், வெல்விஷர் எல்லாமே அவர் தான். அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது ஆள் ரெக்கடாக இருக்கார். இது வந்து ஒரு இன்னசென்ட் கேரக்டரு, ஒரு வேலைக்காரன், ஆனால் வந்து படத்தோட டர்னிங் பாயிண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். நான் அவரை கம்பல் பண்ணி இந்த படம் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு ஒரு கலர் கிடைக்கும், உங்கள் கேரியரில் வந்து இது ஒரு நிச்சயமாக ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு சொல்லி அவரை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சேன். அவரை நான் கூப்பிட்டு வந்தது நடிக்க வச்சதுக்கு டைரக்டர் என்னை வந்து ரொம்ப பாராட்டினார். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அவர் அடுத்த படத்தில் இன்னும் மிகப்பெரிய பாத்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருக்காரு. அவர் கொடுப்பாருன்னு அவரும் நம்பியிருக்காரு. டைரக்டர் கொடுப்பார் கண்டிப்பாக சார். அப்புறம் சீஃப் கெஸ்ட்டு தேஜ் சரண் சார். அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற லாங்குவேஜிலலாம் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. நானும் அவருக்கு வந்து கதை சொல்லணுன்னு ட்ரை பண்ணேன். அவர் வந்து ஒரு பேன் இண்டியா லெவலில் இருக்கார். நான் இன்னும் அந்த லெவலுக்கு வளரல, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக அவருக்கு கதை சொல்லுவேன், அவரை வச்சு படம் பண்ணுவேன். இந்த வாய்ப்பை எனக்கு டைரக்டர் கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். யூத்துங்களுக்கு முக்கியமாக பிடிக்கும். சின்ன பசங்களை குறி வச்சு, ஓடிடி குறி வச்சு இப்போ அந்த நிலமையில தான் இருக்கோம். சின்ன படங்கள்லாம் வந்து ஓடிடியை தான் வச்சு பண்ண வேண்டிய நிலமையில் இருக்குது. இப்போ முத்து சார் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ 4 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டான்னா அட்வான்ஸ் கொடுத்தவனை போய் கேளு, வாங்கினவனை போய் கேளு. ஒர்க்கர்ஸ் வந்து வேலை கொடுக்காம அவங்கள வந்து பாதிக்க வச்சா யார் பாதிக்க போகிறப்பறா? கஷ்டப்பட போகிறா எங்களை மாதிரி சினிமாவை நம்பி இருக்கிற உதவி இயக்குநர்கள், மற்ற எங்களோட சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் தான். இதை வச்சு தயாரிப்பாளருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு வருத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். அவர் முத்து சார் கரெக்டாக அதை சொன்னார். இயக்குனர் சரண்டர் சாருக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பண்ணணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இளையராஜா தான் என்னுடைய பர்த் நேமு. சரி, மியூசிக்கில் வரும்போது மியூசிக் டைரக்ஷன் ட்ரம்ஸில் இருக்கும்போது இளையராஜான்னு வச்சுட்டு இருந்தேன். சாரை பார்த்த பிறகு அவர் சார் வந்து நான் ஆக்சுவலாக அவருடைய படத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிறேன்ற மாதிரி தான் எனக்கு வந்தது. சாரை அறிமுகப்படுத்துனது யாருன்னா எங்கள் அங்கிள் ஸ்டைல் கோச் விஜய்குமார்னு ஸ்னூக்கர் கோச். அவர் பெஸ்ட்டு கோச்சர் அவர் வேர்ல்டில். அவர் வந்து சாருக்கு கோச் பண்ணுற இதில் ஃப்ரெண்டாக இருக்கும்போது என் நெவ்யூ வந்து மியூசிக்லாம் பண்ணுவாருன்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இவர் சாரை வந்து பார்த்த உடனே என்னை பார்த்து எதுவுமே பார்க்கல, என்னோடய ஒர்க் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நீ தான் நம்ம படத்துக்கு மியூசிக் டைரக்டர்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு என்னடா எடுத்ததும் மியூசிக் டைரக்டர், நம்ம வாசிக்கிற ட்ரம்ஸு தான் என்னுடைய ப்ரொஃபஷனல். சரி, மியூசிக் நான் வீட்டில் இருக்கும்போது பண்ணுவேன், சாங்ஸ்லாம் சில இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். சரி, சார் சொன்ன உடனே சரி இவ்வளோ நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சாங் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சாங்குக்கு வந்து எனக்கு மிக ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த என்னோடய சாங்கில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. படத்தில் மொத்தம் 4 சாங்கு மீன்ஸ் ஒன்ஸும் அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஒரே ட்ராக்கில் இருக்கும். ஒரு ஃபீமேல் சாங்ஸ் ஒன்று, ஒரு ஹீரோனோட இன்ட்ரடக்ஷன் சாங்ஸு. ஹீரோனோட இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து வேறு ஒரு சிங்கர் பாடி வச்சுருந்தார், நல்ல நண்பர், அவர் நல்லா பாடினார். பட் வந்து ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேட்சிங் இல்லைன்னு சொன்ன உடனே நான் சார்கிட்ட சொன்னேன், சார் உங்களோட ட்ரை பண்ணலாமா சாங்குன்னு. இதுவே போதும்ப்பா, நல்லா வந்திருக்கு அப்படின்னு. இல்லை சார் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோடய நண்பர் சீனுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் வந்து வர வச்சு பாட வச்சேன். அவர் எதுவுமே கேட்கல, நீங்கள் சொல்லுங்கன்னா நான் வந்து பாடி கொடுத்துட்றேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாங்கை பாடி கொடுத்தாரு. அந்த ட்ராக்கை சாருக்கு அமிச்சேன். சார் இது எப்படி இருக்குது கேளுங்க சார்னு. இது ரொம்ப சூப்பராக இருக்குடா, செம்மையாக, அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுங்கள். ரெண்டாவது ஒரு 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 செக்ஸி சாங் ஒன்று சிவரஞ்சின்றவங்க தான் வந்து பாடினாங்க. அவங்க பெஸ்ட்டு சிங்கர்ன்றதுக்கு மேலே அவங்களும் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரு. அவங்க நிறைய ஆல்பம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போது.
அவங்க வந்து எனக்கு பாடி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. மற்றபடி இந்த படம் நல்லா வரணுன்றது உங்கள் கையில் இருக்குது. பார்த்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. ஸ்டேஜில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் நன்றி அண்ட் வணக்கம். ஃபஸ்ட்டு சார் கூட நான் வந்து முன்னாடி ஒரு படம் நான் பண்ணேன் வருணுன்னு சொல்லிட்டு. அதில் சாருக்கும் எனக்கும் ஃபைட் சீன்லாம் இருக்குது. அந்த ஃபைட் சீனை முடிவு பிடிச்சி பயங்கரமாக சுற்றி கீழே தள்ளி விட்டார். சார் இப்படி இல்லை சார், நம்ம பண்ண ஸ்டைல் இது இல்லை சார்னு சொன்னேன். பட் ஆனால் சார் சொன்னார், நீ பண்ணுற அது கரெக்டாக இருக்கும்னாரு. அது பண்ணி முடித்தோடனே எழுந்தோடனே எல்லா செட்டே கை தட்டினாங்க. அது வந்து அது சார் கிட்ட தேங்க்யூ சார், அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அது அவர் லெஜண்ட். அவர் கூட படம் பண்ணது என்னோடய பாக்கியம். மற்றபடி இந்த படத்து மூலிமா நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடிக்கிறதும் சரி, என்னோடய அனுபவம் நல்லா இருந்துச்சு. அண்ட் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. தேவ் ஹீரோ சார் ரொம்ப 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 நல்ல கம்பெனி. அவர்கிட்டயும் நான் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆதிராம் அவங்கக்கிட்ட காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக்கு சொல்லவே தேவையில்ல, இளா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு உறுதுணையாக இருந்தது சுரேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. மற்றபடி நானும் இதில் படத்தில் பாடியிருக்கேன். அவங்க கூட சேர்ந்து ஒரு ரேப் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. எனக்கு சரியாக பேச வரல, ஸோ மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சுஷ்மிதா. வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும் நினைக்கிறேன், சாரி. இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டெபியூ மூவியே வந்து இவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் டைரக்ஷனில் நடித்தது வந்து ஐ எம் வெரி லக்கி அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி தேங்க்ஃபுல். தேங்க்யூ சரண்ராஜ் சார், தேங்க்யூ சுரேஷ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் வந்து நான் எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டேன். சரண்ராஜ் சார் வந்து ஆக்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தார், டைரக்ஷனும் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கூட நடித்ததில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம். நான், தேவ், ஆதி, பிரியா எல்லாருமே. அந்த செட்டுக்கு போன அப்புறம் நாங்கள்லாம் வந்து ஒரு கிட்ஸ் மாதிரி, சரண்ராஜ் சாரோட கிட்ஸ் மாதிரி. அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவார். ஃப்ரெஷ்ஷாக போவோம். அவர் தான் லிட்டரலி எங்களை மோல்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். சுரேஷ் சாரும் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார். உங்களால் தான் என்னால் நிறைய பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. ஆதியும் வந்து நிறையா எப்படி சொல்கிறது, அவருக்கு தமிழே தெரியாது, இருந்தாலும் அவர் நடிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எப்படி தமிழ்லே நடிக்காமல் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரு, கொஞ்சம் கூட அந்த நர்வஸ்னஸ்ஸே தெரியலையேன்னு சொல்லி எனக்கு பார்க்கவே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி தேவும் அவர் நடித்தது வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி வந்ததுக்கு. படம் வந்தோடனே எல்லோரும் போய் தியேட்டரில் பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ என்ன பேச போகிறேன்னு யோசிச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் பிளண்ட்டாக சொல்லிடுவேன், சில வார்த்தை யோசிக்காமல் அப்படியே சொன்னதுக்கு அப்புறம் யோசிப்பேன். அதான் கொஞ்சம் பயம் தெரியுது. குப்பன் இந்த டீமோட பார்ட்டாக இருக்கிறதே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக சொல்லணும். ஏன்னா நான் சும்மா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அப்படியே வந்தேன். அப்போது அப்பாவும் எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்குன்னு அம்மா சொன்னாங்க. இவர் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து சிவரை பார்த்து ஏதோன்னு யோசிச்சுட்டு இருந்தார். நான் அப்போ நடுவில் க்ராஸ் பண்ண உடனே அந்த ஃபோக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு, என்னையே பார்த்துட்டு இருந்தார். அவர் அது பார்த்துட்டு யோசிச்சோடனே நான் யோசித்தேன், ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டேனா. ஏன்னா அவர் ஏதோ தப்பு பண்ணால் தான் அப்படி பார்ப்பாரு, இல்லைன்னா ஏதோ சீரியஸ் வந்து அப்படி பார்ப்பாரு. சரி என்னன்னு சொல்லி என்கிட்ட வந்து நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடு அப்படின்னு. சரி ஓகே. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனோம். சுரேஷ் சார் இருந்தார். எல்லோரும் உட்காந்து உடனே ஓகே ஆச்சு. படம் செம்ம ஸ்பீடாக முடிஞ்சுது. அந்த ஸ்பீடை பிடிக்க முடியாது ஆக்சுவலாக, பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். த ஹோல் குப்பன் டீம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். எல்லோரும் வெரி வெல்கமிங், வெரி சப்போர்ட்டிவ். இப்படி ஒரு நியூ கமரை இது பண்ணுற மாதிரி யாரும் ட்ரீட் பண்ணல.
ஸ்பெஷலி சுரேஷ் சார் ஃபுல் டைம் சப்போர்ட்டாக கூடவே இருந்தார். ஆல் த அசிஸ்டன்ட்ஸ் எல்லோரும். ஃபைட் மாஸ்டர் சார், அவர் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சார் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கொஞ்சம் டாலரேட் பண்ணுங்கள். பட் தேங்க்ஃபுல்லி ஃபுல் டே பேஷன்ஸோட என்னோடய தப்பெல்லாம் சைடில் வச்சுட்டு ரொம்ப நல்லபடியாக சீன் முடிச்சிட்டோம். ஐ ஹோப் எல்லோரும் பார்த்து உங்களுக்கு படம் பிடிக்கும்னு. அண்ட் ஆல்சோ ஐ ஹோப் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் வெல்கம் பண்ணுவீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வரும், தப்பானா மன்னிச்சிடுங்க. ಫಸ್ಟು ನಮ್ಮ ಸ್ಟೇಜ್ ಮೇಲೆ ನಮ್ಮ ಚರಣ್ ಸಾರು நம்ம சரண் சாரு சின்ன பையன், அப்புறம் பெரிய பையன் எங்கே போனான்னு தெரியலையே. இங்கே வந்தால் ஃபஸ்ட் அவர் 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ಈ ಸಿನಿಮಾ என்னன்னா ஒரு குடும்பம் தான். நான் புதுசுதான் வந்திருக்கேன் சினிமாவுக்கு. ப்ரொடியூஸ் ஆகி நம்ம டீமில், நம்ம கன்னடா டீமில் வந்துட்டு பெயின் பில்லர் தான் நம்ம சரண் சார். நம்ம டீமில் 300 பீப்புள்ஸு நான் தான் சேர்த்துக்கோணும். அதில் பெருசானா நம்ம சரண் சார் தான். நம்ம படத்தில் நம்ம போலீஸ் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம புதுசு எல்லாமே புதுசு தான். ஆக்டர்ஸு, டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே புதுசு தான். ஆடிஷன் பண்ணிட்டு நம்ம பண்ணியிருக்கிறது ட்ரூ ஸ்டோரி. அதில் பெரிய ஆளுனா ஒரு 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 எஜமானன்னா நம்ம டீமுக்கு எஜமானன் தான் சரண் சார் தான். நம்ம டீமுக்கு பெரிய ஆளானா இது சினிமா வந்து ஒரு குடும்பம் தான். குடும்பத்தை பெரிய ஆளானா நம்ம சரண் சார் தான். இப்போ இல்லை, எப்போவுமே பெரிய ஆளோ நம்ம வீட்டில் பெரிய ஆளுன்னா நம்ம சரண் சார் தான். அப்சபிள் நான் சொன்னது என்னென்னா, கன்னடத்தில் பேசுனா ரொம்ப பேசுவேன். ஒரு ஊரில் 2 ஊரும் பேசுவேன். ஏன்னா அரசியல்வாதி ஒரு ராஜகீயத்தில் இருக்கேன், அப்புறம் சோஷியலில் இருக்குது, ஒரு அக்ரிகல்ச்சரில் இருக்குது. என்ன வேலை பண்ண ஆகாது அந்த தான் பண்ணுவேன். புதுசு வந்தேன்னா ಈ சினிமா ஒரு குடும்பம் தான். குடும்பம் விடமாட்டுது. எந்த ஸ்டேட்டனா ஆகட்டும், எந்த லாங்குவேஜனா ஆகட்டும், இந்த ஸ்டேஜுக்கு வரணுன்னா குடும்பம் தான் வரணும். வேறு வேறு குடும்பத்தில் வர ஆகாது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் இந்த டைரக்ஷன், இந்த ஸ்டோரி கடவுளத்தில் ஒரு கேமராமேன் டைரக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். அதை நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் இது முன்னாடி தான் ஆனால் எனக்கு அமைச்சர் நீ வரணும் அன்ட்டு ஒரு 15 நாள் பின்னாடி தான் நீ அங்கே வரணும். நீ இப்போ புது ஆள் தான், நீ சென்னைக்கு புது ஆள் இருக்கலாம், இந்த குடும்பத்தை நீ பழுசாக ஆயிடுவே வா ಅಂತಾರೆ. அப்போ நான் நம்மளது இதே மந்தில் 30 நம்ம சினிமா ரிலீஸ் ஆகும். ஆனால் நிறையா பண்ணியிருக்காங்க நம்ம சரண் சார். அது ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம டீமில் 300 பீப்புளெலாம் நான் சேர்த்து கூட எல்லாருக்கிட்டவும் இந்த மாதிரி பண்ணணும், இந்த ஒளி நல்லா இருக்குது அந்த நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா நம்ம சரண் சார் தான். இப்போ விசேஷம்னா நம்ம பத்திரிக்கை, அப்புறம் யூடியூப், சோஷியல் மீடியா, டிவி சாருங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இருந்தால் நீங்கள் இருந்தால் பப்ளிக்குக்கெல்லாம் ரீச் பண்ணிட்டா இருக்கிறது. நீங்கள் இருந்தால் நான் மேலே வந்திருக்கிறது. அதான் ரொம்ப நன்றி இந்த பேசுறதுக்கு. ஏன்னா நான் தப்பு இருந்தால் சாரி மன்னிச்சிருங்க. ஜெய் பெரியார், ஜெய் பீம். எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த சீஃப் கெஸ்ட் சொல்லி கூப்பிட்ற பில்டப் வந்து எனக்கு கொஞ்சம் ஓவராக இருக்குது. சும்மாவே கூப்பிட்டுருந்தா வந்திருப்பேன். ஏன்னா ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர், ஒரு ஃபேமிலி ஆஸ் அ மெம்பர்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ என்னோடய ஃபுல் சப்போர்ட் வந்து அப்பாவுக்கு, தம்பிக்கு கண்டிப்பாக இருக்கும். குப்பன் படம் ஆடியோ லான்ச் இன்னைக்கு. இசை சார், ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நல்லா வரும். அண்ட் டு த என்டையர் டீம் ஆஃப் குப்பன், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பா வந்து ஹீரோன்னு சொல்கிறாரு. ஹீரோக்கு அடுத்த கதை, ஹீரோக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு சிம்பிள் கதை, நான் இன்னும் எதுவும் ஹீரோ இல்லை. ஒரு கதை வேர் ஐ கேன் பெர்ஃபார்ம், தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். பெருசாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கமர்ஷியலாக எதுவுமே இல்லை. சிம்பிள் கதை இருந்தாலே போதும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பெரியவங்க சொல்லுவாங்க, எதுவும் வேலை இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணண்டா சொல்லிட்டு. அந்த மாதிரி நடிப்பு தான் நமக்கு தெரியும். இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா என்ன தெரியாது. ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டிங்கன்னா டே நைட் ஒர்க் பண்ணுவோம். சும்மா வீட்டில் உட்கார முடியாது. ஒரு மனிதன் அவங்க இருக்கிற வயசில் எத்தனை படம் நடிக்கலாம்? 500-600 படத்தில் நடிச்சிட்டேன். எல்லா கேரக்டரும் நடிச்சிட்டேன். ஸோ ஏதாவது தொழில் மாற்றலாம் சொல்லிட்டு ஒரு டைரெக்ஷனு, கதை, கம்போசிங்கு அது எல்லாம் என்னென்னோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன். நான் எப்போவுமே வந்து வீட்டில், சப்போஸ் வீட்டில் இருந்தால் ஈவினிங் வந்து நாய் கூட்டிகிட்டு, நான் குப்பத்தில் இருக்கிறேன், அண்ணா சாலை பாலக்கம் குப்பத்தில் பக்கத்தில் தான் வீடு. அங்கே போய் 30 வருஷம் ஆச்சு. அந்த நாய் கூட்டிகிட்டு நான் பீச் வழியாக பீச் கிட்டே போவேன். தனியாக பார்ப்பேன், ஏதோ ஒரு இடம் இருந்தால் அங்கே போய் அந்த பழைய போட், வடைஞ்சு போன போட் மேலே உட்காந்து நாயை கூட விளையாடுவேன். இல்லை ஃபோனில் கீனில் பேசிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒருத்தர், என்னோடய நண்பர் குப்பன் சொல்லிட்டு, அவர் எப்போவுமே சின்ன குப்பன் கூப்பிடுவாங்க. அவர் கொஞ்சம் பாலிடிக்ஸில் இருக்கார். அவர் நாங்கள் போனால் எப்போவுமே வருவார். என்னண்ணே என்ன பண்ணுறீங்கண்ணே சொல்லிட்டு வருவார். உன்னிலடா சொல்ல என்ன பண்ணுற, போலியா மீன் பிடிக்கிறது, இப்படி மாதிரி நேச்சுரலாக பேசிகிட்டு இருப்போம். எப்போவுமே நடக்கும். நான் போனால் கண்டிப்பாக தூர்லேருந்து பார்ப்பார், அங்கேயே வீடு இருக்குது. அங்கேருந்து வந்து எங்கிட்ட பேசிட்டு போவார். அப்பப்போ எங்கன்னா பார்த்தா பேசுவார். ஒரு நாள் என்னன்னு தெரில, எங்கிட்ட வந்தார். வந்து என்னடா நீங்கள் போங்கண்ணே சொன்னார். என்னடா சொன்னேன், இல்லை நீங்கள் வந்து 30 வருஷம் ஆச்சு, நான் மீன் பிடிக்கிறோம், அது இது எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மீன்காரங்க பற்றி, மீனவரை பற்றி எதுவுமே நீ வந்து ஒரு படம் பண்ண மாட்டேங்கிறியே சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன், என்னடா எடுக்கிறது, நான் என்ன பெரிய டைரக்டராக நான் சும்மா நான் எடுக்கிறதுக்கு. இல்லைண்ணே பண்ணலாண்ணே, பாருங்கண்ணே ஒரு நல்ல படம் பண்ணுங்க, இந்த கடல் பற்றி, இந்த மீன்காரங்க பற்றி அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க படத்தில் சொன்ன உடனே நான் சொன்னேன், இல்லை குப்பம், இப்போது நான் வந்து கமல் சார் நடிச்சிட்டாரு, எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்னடா பண்ண முடியும் இதில்? ஒரு ஸ்மக்லிங் படம் அது எல்லாமே வந்துடுச்சு, என்ன பண்ண முடியும் சொன்னோடனே, இல்லை ஏதோ பண்ணுங்க சொன்னாங்க. சரி என்னடா இவன் சொல்கிறான், சரி பார்க்கலாம் குப்பம் சொல்லிட்டு நான் நாயை கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அது நைட்டு உட்காந்தவொடனே இவன் விட்டா இல்லை ஒரு இது மைண்டில், நான் என்னடா இது எப்படி சொல்கிறேன், இவன் மீனவர்களை பற்றி என்ன நாங்கள் வந்து கதையை எடுக்க முடியும் சொல்லிட்டு உட்காந்தேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து ஒரு பேக்கு வச்சு உட்காந்தேன். சரி ஏசி ஓடிட்டுருக்கு, டிவி ஓடிட்டுருக்கு. பார்த்தேன் 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு. அந்த பெக் அப்படி இருக்கு. நான் யோசிச்சுட்ருக்கேன். வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க, என்னங்க சாப்பிட்றது இல்லையா, 11 மணியாக அவர் சொன்னாங்க. சாப்பிட்றமா, நீங்கள் சாப்பிட்டு தூங்கிடுங்க, நாங்கள் எனக்கு அப்படி வச்சுடுங்க சொல்லிட்டு சொன்னேன். 12 மணி ஆச்சு நைட்டு. பெக்கு போடல, ஒன்றும் பண்ணல. 12:30 மணிக்கு ஒரு லைன் வந்துச்சு. ஒரு மீன் பிடிக்கிற பையன், ஒரு மாரவாடி பொண்ணு, வெஜ் நான்வெஜ், இதான் நான்வெஜ், வெஜ் நான்வெஜ். ஸோ இங்கே என்ன நடக்குது, என்ன படம், அதுதான் குப்பன். ஸோ இந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைமில் நம்ம பைலட் வந்து
இந்த நம்ம இது வந்துச்சு கரோனா வந்ததுனால 10 நாள் பாம்பே, 10 நாள் டெல்லி, 10 நாள் ஹைதராபாத் சுற்றிட்டு இருந்தார். நான் சொன்னேன், என்னடா வயசுக்கு வந்த பையன் இப்படி ஊர் அழிச்சிட்டு இருந்தால் எப்படிடான்னு சொல்லிட்டு அவனு ஹைதராபாத்தில் சொன்னேன். எங்கள் ஃப்ரெண்ட் இருக்கார், அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். அவன் என்னமோ தெரியல, நான் சொன்ன டைமு அவன் வந்து நேரம் அங்கே போயிட்டா. போன உடனே என் ஃப்ரெண்டு சொன்னார், என்னடா இவன் வந்து ஹீரோ ஆக்கிறது விட்டுட்டு பைலட் ஆக்கியிருக்கா, இப்படி இருக்கா பையன் சொன்னார். இல்லைடா அவன் வந்து அவங்க என்ன கேட்குறேன் அதான் கொடுக்க முடியும். பெரிய பையன் ஹீரோ ஆகிறேன்னு சொன்னால் சரி ஹீரோ ஆகிடு, இவர் பைலட்டு சரி பைலட் ஆகிடு. என் பெரிய பொண்ணு வந்து இன்டீரியர் பண்ணிட்டு சொன்னால் இன்டீரியர் பண்ணால் வந்து எதுவும் யாரையும் வந்து நான் வந்து அவங்களோட என்ன இஷ்டப்படுறாங்க அதான் பண்ண முடியும். அதான் ஒரு ஃபாதரோட டியூட்டி. இவன் போனால் ஒரு 3 monthஸில் நல்ல ஆக்டிங்கு எல்லாம் நல்ல டயலாக் எல்லாம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். பண்ண உடனே சரி வந்த உடனே வரும்போது அவர் அன்ஷேவ்டு, அப்படியே ஒரு ஃபிஷர்மேன் எப்படி இருப்பார் அப்படியே ஃபுல் தொப்பை கெப்பெல்லாம் வச்சுட்டு. ஏன்னா டியூட்டி இருந்தால் தான் ட்ரிம்மாக இருப்பான் அந்த பைலட் சொன்ன உடனே. நான் அப்படியே பார்த்தேன், அவன் சொன்னால் பாருங்க அதே மாதிரி பார்த்து என்ன இப்படி இருக்கான், காலையில் ஆஃபீஸ் வாடான்னு சொன்னேன். ஆஃபீஸ் வந்தான். இதுக்கு முன்னால் நானும் சுரேஷ் சார் வந்து இந்த கதை ரெடி பண்ணிட்டோம். நானும் சுரேஷ் சார், இந்த மதிய அழகர் நீங்கள் இருக்கார், அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கதை மேலே உட்காந்து என்ன எழுதலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். கதை ரெடி ஆகிடுச்சு. ஹீரோ யார் சரி சுரேஷை சொன்னார், அவர் போடலாம் இவர் போடலாம் அவர் போடலாம், பாக்யராஜ பையன் போடலாமா இவர் போடலாமா இல்லை சௌத்ரி சார் பையன் போடலாம், அந்த மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். நம்ம ஹீரோ வந்த உடனே இந்த தேவ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஒரு ஹீரோ வராரு, நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் சுரேஷ் வந்து உள்ளே வந்தார். உட்கார்ந்த உடனே என்னை சுரேஷ் பார்க்குற, நான் சுரேஷ் பார்க்குறேன், சூப்பர் சார் சொல்லிட்டார். சரி நீங்கள் கதை சொல்லுங்கள் சொல்லி நான் சொன்னால் கேட்க மாட்டான். அதனால் சுரேஷ் அந்த ரூமில் கூப்பிட்டு போய் கதை சொல்லுங்க சொன்னேன். கதை சொல்லிவிட்டு அவனுக்கு பிடிச்சி போச்சு. அந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் சின்ன வயசில் அவன் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவான், பாட்டு பாடுவான், என்னென்ன பண்ணிட்டு இருந்தான். நான் அப்போ நினைப்பேன் இவன் தான் வந்து நெக்ஸ்ட்டு என்னோடய தொழிலில் வரப்போகிறான்னு நினச்சேன். ஆனால் பெரிய பையன் வந்து காலேஜ் போன உடனே காலேஜில் அவனுக்கு எல்லாம் ஹீரோ சொன்ன உடனே அவன் ஹீரோ ஆகிட்டார், இவர் பைலட் ஆகிட்டார். இப்போ பார்த்தா திரும்பி இவர் அங்கேயே வந்துட்டார் திரும்பி. அதே அவன் வந்து ஒரு நேர்மை, அவ்வளோதான், அது ஒரு டைம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு வந்து ஹீரோ கிடச்சிட்டான். இப்போ செகண்ட் ஹீரோ வேணும். அதுக்கு என்ன பண்ணும் சார், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் லால் சார் சொல்லிட்டு, அவர் வந்து என் பையன் சார் ஏதோ சினிமா பாட்டு பாடுற அது பண்ணுற இது பண்ணுற சொல்கிறாரு, ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கார், அவருக்கு எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் சொன்னேன். நீங்கள் அனுப்புங்க நான் பார்க்குறேன்னு சொன்னேன். வந்தார், பார்த்தா சூப்பராக இருக்குது, ரேப் சாங் பாடுறாரு, நல்லா பேசுகிறாரு, நல்ல படித்தவர். அது வேறு அமெரிக்கா போக வேண்டியது அவர் ஆக்சுவலி, அங்கே டியூட்டி ஜாபுக்கு. நான் பார்த்துட்டு லால் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த பையன் ஓகே சார், எனக்கு செகண்ட் இயர் நடிக்க வைக்கிறேன், ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர், அவரும் ஹீரோ மாதிரி தான் சொன்னேன். ஓகே சார் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி செகண்ட் இயர் உள்ளே வந்துட்டார். சரி இப்போது ஹீரோயின் யார் சொல்லிட்டு மலையாளத்தில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டு கோஆர்டினேட்டர் பண்ணியிருப்பாங்களே அவங்க எல்லாரையும் தேடி பார்த்தோம், யாரும் கிடைக்கல. கடைசியில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சுஸ்மிதா பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது பாருங்கள், டெய்லி வந்துட்டு இருந்தால் போயிட்டு இருந்தாங்க. அப்போ சுஸ்மிதா வந்துச்சு. வந்த உடனே என்னன்னா இந்த டிபி பேஷண்ட் மாதிரி இருக்குது, இது போய் போடலாமா சொல்கிறாங்க. சரி நான் ஹைட் வெயிட் கரெக்டாக இருக்குது, ஹீரோ வந்து நல்லா 6'2" ஹைட் இருக்கார், ஹீரோ கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கார் சொல்லிட்டு பார்த்துட்டு சரி சுரேஷ் என்ன சொன்னேன், சார் மார்வாடி பொண்ணு கரெக்டாக இருக்கும் சார் சொன்னார் சுரேஷ். சரி அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்தோம். ஒரு மார்வாடி பொண்ணு மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஹிந்தி தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி. சரி இந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டோம். அடுத்தது வந்து செகண்டு ஹீரோயின் கேரக்டர். அது என்னென்னா ஒரு மீன் பிடிக்கிற, அது ஒன் சைடு லவ் ஒரு மாதிரி. கமல் சாரும் சில்கும் நடித்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. அது வந்து ஒரு பிரியான்னு சொல்லிட்டு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தோம், அது ஓகே ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சரி நான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், தண்ணீர் சொல்லிட்டு. அந்த படத்தில் வந்து ஒரு பையன் நடிச்சிட்டு இருந்தான், ஒரு ஹைட் வெயிட் நல்லா இருக்கான். சரி பார்த்தா அவங்களோட ஆஃபீஸ் என்னோடய ஆஃபீஸ் கீழே தான் டி நகரில். நான் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வந்த உடனே இந்த பையன் நின்றுட்டு இருந்தான். ஏய் வாடாங்க சொன்னேன், என்ன பண்ணுறீங்க சொன்னேன். இல்லை சார் இங்கே டைரக்டருக்கு பார்க்க வந்திருக்கேன், மேலே வா சொன்னேன். மேலே கூப்பிட்டு போய் அவன் தான் ஹைட் கார்த்திக். அவனுக்கு வந்த உடனே நான் சுரேஷ் சொன்னேன், சுரேஷ் இந்த அந்த வில்லன் கேரக்டர் உனக்கு கரெக்டாக இருக்கும். பட் இவன் நாட் வில்லன், ஒரு கேரக்டர் ஃபிஷர்மேன், கொஞ்சம் பேராசை. ஸோ அந்த மாதிரி கேரக்டர். சரி ஓகே சொன்ன உடனே அவன் ஓகே பண்ணிட்டோம். அவன் ரேப் சிங்கர், அவனால தான் இந்த படத்தில்
நாங்கள் ரேப் சாங் வச்சோம். நம்ம ஹீரோ பாடினார், அவரு பாடினார், நம்ம ஆதி பாடினார், எல்லாம் பாடினாங்க. அதுக்கு மெயின் வந்து ரேப் சாங் இந்த படத்தில் வர்றதுக்கு வாலிபால் மேட்ச் வர்றதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான். அதுக்கப்புறம் சரி அப்படியே இருக்கும்போது எல்லாம் அக்கா கேரக்டர் யார் ஸ்வேதா, அப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் எல்லாம் பார்த்து பண்ணிட்டோம். பண்ணும்போது எனக்கு இப்போ விஜயகுமார் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஸ்னூக்கர் சொல்லி கொடுப்பார் எங்கள் காஸ்மோ கிளப்பில். அவர் வந்து எனக்கு ஒரு 1 year பேக் வந்து என்கிட்ட ஒரு பையனை கூப்பிட்டு வந்து காட்டினார். சார் இந்த பையன் ட்ரம்ஸில் வாசிக்கிறான், நல்லா இது பண்ணுவார் சொன்ன உடனே நான் சொன்னேன், நான் எப்போ தேவை சொல்கிறேன், அப்போ அனுப்ப சொன்னேன். கரெக்டாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி இந்த பையனை வர சொன்னேன். எளியா வந்தான். இல்லை எதோ கம்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தால் போட்டு காட்டுறா சொன்னேன். போட்டு காட்டினா ட்ரம்ஸ் எல்லாம் ஓகே. நானும் ஒரு ட்ரம்மர் தான், நானும் கிட்டாரிஸ்ட் தான். சரி ஓகே வாடா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் எல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு கிழவனு கூட ஒரு யங் ஜென்ரேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். அதான் குப்பன் படம். எல்லாம் யூத்து தான் இந்த படத்தில். சுரேஷ் சொன்ன மாதிரி யூத் படம், இது டோட்டல் யூத் படம். ஸோ இதுக்கு யாரா ஃபைட் மாஸ்டர் சொல்லும்போது ஓம்கார் ரொம்ப நண்பர், எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி. ஏன்னா எல்லா ஃபைட்டர்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸு, அதில் இவரும் ரொம்ப க்ளோஸு. ஏன்னா நான் ஃபைட் இல்லாத படமே இல்லை நான் நடித்த படத்தில். ஸோ அந்த மாதிரி நமக்கு சுப்பராயன் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அப்போது ஓம்கார் வந்து நான் கேட்ட இதுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அது வந்து பெரிய பையன் வந்து நான் சொன்னேன் பையன் எப்படி மாஸ்டர் சொன்னேன், இல்லை லெக் நல்லா போகுது, நான் அதை வச்சு பண்ணிக்க சொன்னேன். அதே மாதிரி வச்சு நல்ல விளையாடினார். நல்ல கிளாப்ஸ் தேட்டர் ஒன்று நாங்கள் பார்த்தோன்னே நல்லா இருக்குது. சரி இது கேமராமேன் யார், இன்னும் யார், ஒருத்தன் தான் எனக்கு இருக்கிறது. சின்ன வயசுலேருந்து கூட இருந்தவன். கனடா படத்தில் ஓட்டுவேன். நான் எல்லாம் நான் ஹீரோ நடிச்சிட்டு இருந்தேன், அவன் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அசிஸ்டண்டாக கேமராமேனாக. சரி அவனுக்கு கூப்பிட்டேன். சரி அவன் வந்து சரி பண்ணலாம்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலி மாதிரி நாங்கள் இந்த படம் பண்ணிருக்கோம். குப்பன் படத்தில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து கமர்ஷியலாக பண்ணும், இல்லைன்னா இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபோர்ஸாக எதுவும் சேர்க்கலை. கதையில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நாங்கள் வந்து அது கதைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிருக்கோம். அது வந்து நமக்கு சுரேஷ் சொன்ன மாதிரி இதில் வந்து கமர்ஷியலாக பண்ணலாம். கமர்ஷியல் பண்ணோன்னா எங்கிட்ட 5-10 கோடி வேணும், நான் எங்கே போகிறது. ஸோ அந்த மாதிரி பட் கமர்ஷியல் கதையிலே கமர்ஷியலாக ஃபைட் வேணும் அது வேணும் சொன்னால் நான் பண்ணலாம். விக்ரம் படத்தில் பாருங்கள், கமல் சார் அது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுது. அதில் விஜய் சேதுபதி சார் இல்லை, எல்லாருமே அதில் நல்ல அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க. நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், மகாராஜான்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் உண்மையிலே அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி படம் வந்து இன்றைக்கி திரும்பி மக்கள் எல்லாம் தேட்டருக்கு வர மாதிரி பண்ணுறாங்கன்னா அது வந்து கிரேட். ஜெயிலர் படம் ரஜினி சார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் எல்லாம் வரணும். இப்போ அடுத்தது கோட் வரப்போகுது விஜய்து, நம்ம தளபதி இது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய படம் வந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும். இப்போ எல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீனில் தூக்கி போடுறாங்க. படம் எப்படி எடுக்கிறது, படம் எடுக்கிறது ஓகே, ரிலீஸ் பண்ணுறது எப்படி? இப்போ நீங்கள் பாவம் நமக்காக எல்லாருக்காக இவ்வளோ எழுதுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நல்ல பாராட்டி எழுதுறீங்க ப்ரெஸ்ஸில். பட் தேட்டருக்கு வரணுமே, தேட்டருக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க, அதான் ஒரு குறை. பட் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வராங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ பார்த்திபன் சார் டீம்ஸ் வந்து சூப்பராக போச்சு, நான் சொல்கிறேன், நல்ல பேர் அவருக்கு. நான் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கதையில் வந்து அவங்க புதுசாக எதாவது பார்க்கணும் விரும்புகிறாங்க. பழைய கதையை வந்து நான் வந்து உண்மையில் அது எப்படின்னு தெரில. நான் இந்தியன் பார்ட் 2 கூட அப்போ நான் நடிக்க வேண்டியது நடிக்கலை. அந்த படம், இந்த கேரக்டர் அந்த படத்தில் சங்கர்னு கூப்பிட்டார், நான் நடிக்கலை. பட் படம் பார்த்தேன், அது சங்கர் படம் மாதிரி இல்லை. உண்மையிலே நான் இது கான்ட்ரவர்சியாக சொல்ல. இஸ் அவர் பாய், சங்கர் இஸ் மை பாய். என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவர். அந்த படம் பண்ணும்போது சங்கர் தூங்கிட்டாருன்னு தெரில எனக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும், சூப்பர் சாங் இருக்கும், சூப்பர் ஃபைட் இருக்கும், எதுவுமே இல்லை. கமல் சார் 1 man ஆர்மி எவ்வளோ பண்ணுவார் பாவம் அவர், சொல்லுங்கள். அவர் சூப்பர் கெட்டப்பில் சூப்பராக இருக்குது. பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்தில். பட் ஓகே, எனிவே அந்த எல்லா டைம்லேயும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோங்கிற ஓகே. பட் படம் நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ வந்து நமக்கு இவ்வளோ ஒரு பாட்டத்தை வந்து கற்றுக் கொடுக்குது. ஏன்னா சின்ன தப்பு பண்ணாலும் அது வந்து அடி வாங்க போகிறோம். யாரும் இல்லை, மக்களை வர மாட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி, தியேட்டர் வரணும். அதுதான் நமக்கு மெயின்.
அதுதான் இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் முன்னாலே பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஜான்சன் சார் சொன்னேன். சார் இன்றைக்கி வந்து பண்ணிடலாம் சார், இந்த மாதிரி நல்லா பண்ணலாம் சார், நல்லா நாங்கள் எல்லோரும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ எல்லாம் வந்து உண்மையில் ஆஃப்டர் மோர் தென் 10-15 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஹெல்த்தி மீட்டிங். எல்லோரும் ப்ரெஸ் மீட் எல்லாமே வந்து அப்புறம் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு 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 கதை ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர், நான் மறந்துட்டேன், ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர். அது நம்ம வினோத் சொல்லிட்டு எழுந்தில் இந்த பையன் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த படத்தில் குப்பன் படத்தில் கதையை அங்கே தான் ட்விஸ்ட் கொடுக்குறாரு கதைக்கு. அவன் ஃபஸ்ட் நடிக்க மாட்டான் சொல்லலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர். பட் நான் வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசி இல்லை நடிகடா சொல்லி கொஞ்சம் கலாட்டை பண்ணி நடிக்க வச்சுட்டோம். பட் நல்லா பண்ணிருக்காரு, நல்ல கிளாப்ஸ் அவருக்கு தியேட்டரில். அது வந்து கதைக்கு வந்து மெயின் ட்விஸ்ட் கொடுத்தது நம்ம வினோத். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நான் யாராவது பற்றி பேசலைன்னா தப்பாயிடும். இப்போ என்னோட பெரிய பையன் 2 வார்த்தை பேச போகிறாரு, அவர் தான் சீஃப் கெஸ்ட். எனக்கு ஆமாம், இந்த சீஃப் கெஸ்ட் பற்றி நான் வந்து சொல்லி ஆகணும், தப்பாக நினைக்காதுங்க. 2 நிமிஷம். நானும் சுரேஷ் வந்து 1 வீக்காக பேசிகிட்டு இருக்கோம், யார்கிட்ட போகலாம், யார் கூப்பிடலாம். நான் சொன்ன சுரேஷ் யாரும் வரமாட்டாங்க, கேட்டு நாங்கள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகிடுவேன்னா, நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, வேண்டாம் விடுங்க, அப்படியே பண்ணிடலாம், இருக்கிற ஆளுங்களை வச்சு நம்ம முடிச்சிடலான்னு சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் முன்னால் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் ஃபோன் பண்ணேன் பெங்களூருக்கு. ஒரு பெங்களூர் யார் ஒரு நல்ல ஒரு ஹீரோ கூட்டம் வந்து நிப்பாட்டலாமா, அப்படி இல்லை தெலுங்கில் ஒரு பாலகிருஷ்ணா மாதிரி ஒரு ஹீரோ கூட்டம் வந்து நிப்பாட்டலாமா ஆடியோ ரிலீஸ்க்கு. ஆசை இருக்கும் எல்லாருக்கும். சொல்லும்போது அவர் சொன்னார், உங்கள் வீட்டிலே ஒரு பெரிய ஹீரோ இருக்கான், பெரிய பையன், என்ன அவன் ஹீரோ மாதிரி தெரியல அவனுக்கு கேட்டாங்க. ஆமாடா, ஐயோ நான் யோசிக்கவே இல்லை சொல்லிட்டு அன்றைக்கே நைட்டு சுரேஷ் சார் சொல்லிட்டு, சார் தெலுங்கு தமிழ் கன்னடா படத்தில் நடித்த ஒரு பையன் இருக்கார் சார், சூப்பர் ஹீரோ இருக்கார், அவர் தான் சீஃப் கெஸ்ட்னு சொன்னேன். அவர் நான் சொன்னதுக்கு ஓகே அப்போ வரேன்னு சொன்னார். பிகாஸ் 2 பேர் எனக்கு 2 கண்ணு மாதிரி. ஸோ திஸ் இஸ் வாட் எனக்கு வந்து இன்றைக்கி 2 பசங்க 3 பசங்க, பெரிய பொண்ணு, 2 பையன், நான், என் பேர் இருக்கான். எல்லாருமே இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்கிறோன்னா அதில் ஒரே ஒரு ஆள் தான் அது காரணம். அது என்னோடய பொண்டாட்டி. அவங்க தான் வந்து இதெல்லாம், அவங்க தான் நான் என்ன கோவப்பட்டாலோ என்ன சொன்னாலோ என்ன திட்டினாலும் அவங்க வந்து அது இல்லை அவங்க சொல்லுவாங்க இதுதான். இன்றைக்கி அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறாங்கன்னா, எஜுகேஷன் இருக்கட்டும், ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இது இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் மை ஒய்ஃப். ஏன்னா நான் காலையில் போன நைட் தான் வருவேன் ஷூட்டிங் போயிட்டு. ஸோ ஷி ஹாஸ் டேக்கன் அண்ட் ஷி ஹாஸ் பிளேட் வெரி பியூட்டிஃபுல் ஒரு கேரக்டர் என்னோடய லைஃப்பில். வந்து என் ஒய்ஃப் இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்து சக்ஸஸ் பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அங்கேருந்து ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க சினிமாக்காரங்களுக்கு வந்து ஃபேமிலி நல்லா இருக்காது, வீட்டுக்கு போனால் இருக்காது, வந்து சண்டே தான் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை. நான் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் உள்ளே வரும்போது கேட் வெளியிலே சினிமா மறந்துட்டு உள்ளே ஒரு ஹஸ்பண்டாக வாங்க, ஒரு அப்பனாக வாங்க, ஒரு தகப்பனாக வாங்க, ஒரு தாத்தாவாக வாங்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் வந்து வேண்டியிருக்கேன். இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி, மை கிட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ நம்ம பெரிய பையன் பேச போகிறாரு, ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிக்கணும். தேங்க்யூ.